நீங்கள் 21 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளையை வளர்க்குறான், 20, 23, 24 வயசு வரைக்கும் பசங்களை வளர்க்குறான். எம்டெக் படிக்கிறான், ஐஐடியில் படிக்கிறான், மெடிக்கலில் படிக்கிறான். பையனுக்கு அப்பா உழுந்து உழுந்து செலவு பண்ணுறான். பொண்ணு படிக்கிறா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறா, என்னெல்லாமோ இருக்குது படிப்பு. இன்னைக்கு 500 கணக்கான படிப்பு இருக்குது. பொண்ணு படித்து முடிக்கிறா. எல்லாம் இந்த அப்பனும் ஆத்தாலும் செலவு பண்ணுறாங்க. இந்திய பெற்றோர்களை மாதிரி பைத்தியக்காரங்களை உலகத்தில் பார்க்க முடியாது. தாலியை விற்று, நிலத்தை விற்று, அத்தை விற்று, வீட்டை விற்று, எல்லாத்தையும் விற்று இந்த பிள்ளைகளை டிகிரி ஹோல்டர் ஆக்கி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா போதும்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பெற்றவங்க எல்லாத்தையும் செலவழிக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். என்னடானா இதுங்க கடைசியாக மொட்டை அடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் நிற்கிது. மொட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டில் நிற்கிது. என்னன்னா அந்த சாமியார் பின்னாடி போயிட்டு அப்படிங்குதுங்க. ஏ சனியனுங்களா, சாமியார் பின்னாடி போகிறதுக்கா உனக்கு 25 லட்சம் உன்னை பெற்றவன் செலவு பண்ணா? ஒரு சாமியார் பின்னாடி மொட்டை அடிச்சுட்டு போகிறதுக்கா உனக்கு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா? நான் கேட்குறேன், அந்த சாமியார் உனக்கு என்ன செலவு பண்ணா? அந்த சாமியார் உன்னை என்ன செலவு பண்ணா? நீ படிக்கிற வரைக்கும் சோறு போட்டானா? நீ படிக்கிற வரைக்கும் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தானா? நீ படிக்கிற வரைக்கும் உன்னை பாதுகாத்தானா? நீ படிச்சு முடிச்சுட்ட. இனிமே நம்ம மடத்துக்கு அல்லது நம்ம ஆசிரமத்துக்கு இலவசமா ஒரு வேலைக்காரன் கிடைப்பான்னு உன்னை பிடிச்சி உள்ள வச்சுக்கிறான். இலவசமா ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறான்னு பிடிச்சி உள்ள வச்சுக்கிறான். ஏன்? நீ படிக்காத ஆளா இருந்தா, பயன்படாத ஆளா இருந்தா எந்த சாமியார் உன்னை வச்சுக்க தயாரா இருக்கிறா? நான் சில விஷயங்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்றேன். ஒரு பிள்ளைகளை உருவாக்குகிற போது பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த உரிமை இருக்கு பார்த்தீங்களா, அதை இன்றைக்கு சட்டங்கள் கழுத்தை நெரித்து கொன்று விட்டன. ஒரு எல்லைக்கு மேலே அவங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஒத்துக்கிறேன், ஒரு எல்லைக்கு மேலே நம்ம பிள்ளைகிட்ட நமக்கு உரிமை இல்லை. சார், நம்ம வயசான காலத்தில் பிள்ளை என்னை காப்பாற்றணும், எனக்கு சோறு போடணும், அதெல்லாம் நான் நம்பலை. நாம் ஒன்று கிக் பேக்குக்காக பின்னால் நம்ம அவங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கல, அவங்களுக்கு நல்லது பண்ணல. ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு சட்டம் இயற்றணும். நீங்கள் என்ன இது மாதிரி நன்கு படிக்க வைத்த பிள்ளைகளை எந்தெந்த ஆசிரமங்களில் சாமியார்களாக சேர்க்கிறார்களோ அந்த சாமியார்கள் குறைந்தபட்சம் 25 லட்சத்தை பெற்றோர்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். ஏன் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உருவாக்குறது இந்த அப்பாவும் அம்மாவும், நீ அப்படியே லட்டு மாதிரி கொண்டு போய் அங்கே எருமாடு மேய்க்க விடுவியா? அங்கே பூ எடுத்து போட்டா, அங்கே சொம்ப தூக்கிட்டு போனா, அங்கே போய் பெருசாக அப்படியே அந்த தரையை முழுகுனா, நீ வீட்லேயே பெருக்க மாட்டேங்கிற, கொண்டு போய் அங்கே உட்காந்து வச்சுக்கிட்டு பெரிய பணியா அதுக்கு பேர்? ஐ எம் வெரி சாரி. சமூகத்தில் சில தவறான முன்னுதாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெற்றோர்களை விட அதிக உரிமை அவர்களுக்கு வழங்குவது தவறு. வழங்கினால் பெற்றோர்களுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷனை அந்த துறவிகள் கொடுக்க வேண்டும் என்பதை சட்டமாக ஆக்க வேண்டும். 25 வருஷம் நாங்கள் வளர்த்து கொடுப்போம், நீ லட்டு மாதிரி எடுத்துன்னு போடுவே? நியாயம் இல்லை. இது சட்டப்படி சரியா இருக்கலாம். நான் தான் சொல்லிட்டேனே, சட்டம் மாறுதலுக்கு உட்பட்டது. அது தர்மத்தை பற்றி, தர்மத்துக்கு விரோதமானது. யோசிங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்? அவரு கதை சொன்னாரு, அது இலக்கியங்கள்லேருந்து உங்களுக்கு நீதிகளை சொல்லுகிற முறை. அதுக்கு இன்னொரு பகுதி இருக்கு. என்ன? சிந்திக்க வைக்கிற கட்டுரைகள். நீங்க கதை படிங்க, வார பத்திரிகையில் வர கதை படிங்க, சிற்றிலக்கியங்களில் வர கதை படிங்க, வெளியில் பாப்புலர் ஆகாத பத்திரிகைகளில் வருகிற சிறு சஞ்சிகைகள், அதில் வர கதைகள் ரொம்ப நல்லா இருக்கும், அவைகளையும் படிங்க. ஆனால் அதோட கதை படிக்கிறதோடு நிறுத்தாதீங்க, நல்ல கட்டுரைகளை படிங்க. கதை படிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், கட்டுரைகளை படிப்பதால் தான் உங்களுக்கு அறிவு உண்டாகும். கதை படிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், ஆனால் கட்டுரைகளை படிப்பதால் தான் உங்களுக்கு அறிவு உண்டாகும். கட்டுரை புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நாம் படிப்பதற்கு பழக வேண்டும். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற சிக்கல்கள் கொஞ்சமா நஞ்சமா? ஏன்? மனிதனுக்கு சிந்திக்க தெரியல. யார் எது சொன்னாலும் அதை நாம் அப்படியே நம்புறதுன்னு சொன்னா இது எங்க போய் முடியும்? சார், இந்த வேடிக்கையாக சொல்லுவோம், ஒரு எக்ஸிபிஷனில் 2 மண்டை ஓடு வச்சுருந்தா, இது என்ன மண்டை ஓடு, இது என்ன மண்டை ஓடு? சத்ரபதி சிவாஜியோட மண்டை ஓடுன்னா. அது எப்படி 2 இருக்குன்னா, இது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எடுத்தது, அது பெரிய ஆளானதுக்கப்புறம் எடுத்ததுன்னா. ஃபோட்டோ சொல்லலாம், சின்ன ஆளாக இருக்கும்போது எடுத்தது, பெரிய ஆளாக இருக்கும்போதுன்னு. மண்டை ஓடு எப்படி தான் 2 எடுக்க முடியும்? கேட்கணுமா இல்லையா?
யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறதா? இன்னைக்கு மத குருமார்கள் எல்லா மதங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் என்னமோ ஒரு மதத்தை குறி வச்சு பேசுகிறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இன்னைக்கு எல்லா மதத்திலையும் இருக்கிற மத குருமார்கள் மக்களை சின்ன வயசுலேயே பிரெயின் வாஷ் பண்ணணும், 5 வயசில் பிடிக்கணும், 6 வயசில் பிடிக்கணும், பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே போய் இவர்களை சிந்திக்கிற அறிவற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இது நாட்டுக்கு நல்லது இல்லை சார். 5 வயசில் என்ன உண்டாகும்? வெறும் மனசு தான் உண்டாகும், அறிவு உண்டாகாது. 5 வயசுல என்ன உண்டாகும்? நம்பிக்கைகள் உண்டாகும். ஆனால் அதை ஆராயக்கூடிய ஒரு பகுதி நமக்கு உண்டாகாது. படித்தல், கேட்டல், படித்து கேட்டதை பிறகு சரியா சரியில்லையா என்று சிந்தித்தல்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த சிந்தித்தல்ங்கிற பகுதிக்கு நம்ம உள்ள வரலையே. ஒரு 4 வயசுல படித்தது, 8 வயசுல படித்தது அப்படியே நம்பிக்கிட்டு இருந்தா, அதனால் நீங்க படிக்கிறது அப்படியே நம்பணுன்ற அவசியம் இல்லை. படிங்க, விதவிதமான புத்தகத்தை எடுத்து படிங்க, மாறுதலான கருத்து உள்ள புத்தகத்தை எடுத்து படிங்க. ஆனால் ஒரு புத்தகத்தில் அச்சாயி வந்திருக்குதுங்கிறதுக்காகவே அது உண்மையாக இருக்கணும்னு நம்பாதீங்க. யார் எது சொல்லிட்டாலும் அது உண்மையாக இருக்கணும்னு தயவு செய்து நம்பாதீங்க. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு உரிய ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் சார். இப்போ நான் முதல்ல ஒரு கருத்து சொன்னேன். நான் கருத்து சொன்ன உடனே இவர் என்னமோ ரொம்ப பொங்கிட்டார், திடீர்னு ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பேசினார்னு. இது இன்னைய பிரச்சனை இல்லை சார். ஒரு 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 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கும் முன்னாடி நம்ம பெரியவங்க யோசித்து இதுக்கு ஒரு விடை சொல்லியிருக்காங்க. நாம் அதை படிக்கலை. இப்போ பண்டரிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது இல்லை, வடக்க பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கர்னு ஒரு கோயில் இருக்குது. நான் ரிலிஜன்லேருந்தே மேற்கோள் காட்டுறேன். பாண்டுரங்கர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த பாண்டுரங்கருங்கிறவர் இடுப்பில் இப்படி கை வச்சு நிற்கிற மாதிரி ஒரு அழகான சிலை இருக்கும். அவர் அங்கே ஏன்டா நிற்கிறாருன்னு ஒரு கதை இருக்குது. இந்த பாண்டுரங்கர் என்ன பண்ணாராம், மேலேருந்து பூமிக்கு வந்தாராம். யாரை பார்க்கறதுக்கு? புண்டரீகன் அப்படிங்கிற ஒருவனை பார்க்கறதுக்கு. புண்டரீகன்னா தாமரை போன்ற கண்களை உடையவன் அர்த்தம். புண்டரீகன் இந்த இவனை பார்க்கறதுக்கு வந்தாராம். அவன் அப்படி என்ன உலகத்தில் பெருசாக பண்ணிட்டான்? வேற ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு பாதங்களை பிடிச்சு விட்டு அவங்க குளிப்பாட்டி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறான். சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முதுமைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் இன்னொருவர் துணை இல்லாமல் வாழ முடியுமா? முதுமைன்னு ஒரு நிலை வந்ததுக்கப்புறம் இன்னொருவர் துணை இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ குழந்தைகளுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா முதியவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்களுடைய உடல் நலம், அவங்களுடைய தேவை, அவங்களோட 2 பேர் பேச்சு துணை. இப்போ நீங்கள் டாட்டா படம் பார்த்தீங்கன்னா, படம்னா நான் சொல்கிறது யூடியூப்பில், டாட்டாவுடைய வயசு என்ன? ஒரு 25-26 வயசு பையன் கூடவே இருக்கிறான். எப்போவுமே அவருக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாமளும் டாட்டாவா பிர்லாவா இருந்தால் அப்படி எவனோ ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கலாம். நாம் என்ன டாட்டாவா? நம்ம தாத்தா, அவ்வளோதான். டாட்டாலாம் இல்லை, தாத்தா, அதோட முடிஞ்சு போச்சு. நமக்கு யார் அப்படி 25 வயசில் சம்பளம் வாங்காமல் வந்து அந்த மாதிரி அன்பு காட்டுறதுக்கு யார் இருப்பா? நடக்கிறதுக்கு தள்ளாடுது, பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? வயசான காலத்தில் அந்த புண்டரீகன் என்ன பண்ணுறான், அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சு விடுறான். இருக்கட்டு, இந்த சேவையை பார்க்கறதுக்கு பெருமாள் வந்தாராம். மேலேருந்து கீழே இறங்கி வந்தாராம். வந்துட்டு, புண்டரீகா, உன்னுடைய அந்த பெற்றோர் மீது நீ வைத்திருக்கிற மரியாதையை பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். வா வா, வெளியில் வா, நான் வந்திருக்கிறேன், வா அப்படின்னு. பியூட்டிஃபுல் ஆர்கியூமெண்ட்டு சார். எழுதுறான், இந்த பாரு, நீ ரொம்ப பெரிய ஆள், நீ என்னை தேடி வந்ததுக்கு என்ன காரணம்? நான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ணுற பணிவிடை தானே காரணம். எப்போ எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ண பணிவினையினால அந்த காரணத்தால் நீங்கள் வந்து நிற்கிறியோ, அப்போ நீ வந்துட்டேன்னு நான் அதை நிறுத்தினா அந்த செயலுக்கு அவமரியாதை இல்லையாம்மா? நீ வந்துட்டேன்னு நான் அதை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. அதனால் நான் ஒன்று நல்லா கால் பிடிச்சி விடுறேன். அவங்க தூங்குனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் உன்னை பார்க்குறேன். அது வரைக்கும் என்னால் வெளியே வர முடியாதுன்னா இது கதை சார். இதுதான் சார் கரெக்டு. நான் அவங்களுக்கு வேலை செய்கிறேன், பணிவிடை பண்ணுறேன். இப்போ அவங்களுக்கு அந்த பணிவிடையினால் அவங்களுக்கு தூக்கம் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்கூட வந்து பேசுகிறேன். நான் உங்கூட பேசுகிறது எனக்கு முக்கியம் இல்லை, நீ கிடைப்பேங்கிறதுக்காக பண்ணலை, அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏய், நான் கடவுள்டா, என்னை நீ நிற்க வச்சா மரியாதையார். ஒரு செங்கலை தூக்கி போட்டான்,
செங்கலை தூக்கி போட்டு சரி இங்கே நில்லு அப்படின்னா அதில் ஏறி பாண்டுரங்கர் நின்னார்னு கதையை எழுதி வச்சுருக்கான். சார் இது கற்பனை கதையோ உண்மை கதையோ வரலாறோ, மெசேஜ் என்ன? மெசேஜ் என்ன? கடவுளே வந்தா கூட அதை விட மிக முக்கியம் பெற்றோருக்கு நாம் செய்கிற பணிவிடை அப்படின்னு இந்த தேசத்து இலக்கியத்தில் எழுதியிருக்கிறானா இல்லையா? இவ்வளோதான் என்னுடைய கேள்வி. பெற்றோர் அள்ளி குப்பை தொட்டியில் போட்டுட்டு போய் நீ சாமிக்கு சேவை பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கிறானா இல்லையே? நீங்கள் அதை விட இன்னொரு அற்புதம் இருக்கு. அந்த அந்த பக்த விஜயன் நூல் கூட ஆழமாக நீங்கள் படித்து பார்த்தா ஒரு அருமை தெரியும். இந்த புண்டரீகன் யாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த புண்டரீகன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உண்மையிலேயே அவனுடைய மைண்டு என்னன்னா, கோயிலுக்கு போய் காசிக்கு போகணும், கங்கையில் நீராடணும், இந்த எண்ணத்தோட போகணும்னு புறப்பட்டு போனவன். அப்பா அம்மாவெல்லாம் இப்போ கவனிக்கல. அவன் நாம் போய் புண்ணியம் தேடணும், காசிக்கு போயிட்டு வரணும்னு புறப்பட்டு போனவன் யார்? இந்த புண்டரீகன். இந்த பாருங்க, காசி பக்கத்தில் இருக்கிற, அதுக்கு காலையில் போனால் கங்கையில் போய் குளிச்சுடலாம், அந்த மாதிரி இடத்துல நைட்டு எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து கிடக்கிறான் அவன். அந்த வீட்டு திண்ணையில் படுத்திருக்கும் போது விடிய காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு யாரோ கருப்பு கருப்பாக ரொம்ப ஒரு மாதிரியான தோற்றத்தோட ஒரு 3 பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே அப்படி போகிறாங்க. இவன் முழிச்சிட்டான். யார் இவங்க? இவ்வளவு விகாரமான தோற்றத்தோடு இருக்கிறாங்க, யார் இவங்க? வரும்போது கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கிறான். சார் காலையில் 5-6 மணிக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த 3 பெண்களும் வெளியில் வர்றாங்க பாருங்க. எக்ஸலண்ட்டு, உலக அழகி போட்டியில் ஜெயிச்சவங்க மாதிரி வர்றாங்க. உள்ளே போகும்போது தோற்றம் அப்படி இருக்க, வெளியே வரும்போது உலக அழகி மாதிரி 3 பேர் வெளியே வந்தாங்க. இவன் குறுக்கு போய் நின்னான். நீங்கள் யார்? 3 பேர் உள்ளே போனீங்க, அழுக்காக போனீங்க, வரும்போது இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வரீங்க, யார் நீங்கள்? என்ன கதை பாருங்க சார். அந்த 3 பெண்களும் சொல்கிறாங்களாம், நான் தான் கங்கை, நான் தான் யமுனை, நான் தான் சரஸ்வதி, நாங்கள் புண்ணிய நதிகள், எல்லாரும் குளிக்கிறேன் குளிக்கிறேன் குளிக்கிறேன்னு அவன் பாவத்தை எங்ககிட்டே விட்டுட்டதால எங்கள் மூஞ்சி ஈஞ்செல்லாம் விகாரமாக போச்சு. உடனே நாங்கள் அழுதுகிட்டே கடவுளை கேட்டோம். என்ன கேட்டோம்னா, எங்கள் பாவமெல்லாம் போகணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படி. உடனே கடவுள் யோசிச்சுட்டு சொன்னார், நீங்கள் நேராக போய் அந்த முனிவர் ஆசிரமத்தை பெருக்கி கூட்டி அங்கே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யுங்க, உங்கள் பியூட்டி மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிரும், மறுபடியும் எல்லாரும் பாவத்தை கொண்டாந்து விடுவான், மறுநாள் காலையில் போய் உங்களை பியூட்டிஷியன் அந்த பார்லர் பியூட்டி பார்லர் போயிட்டு வர மாதிரி நீங்கள் நேராக போய் உங்களை மாற்றிட்டு திரும்பி வந்துடலாம், டெய்லி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. வேறு வழி இல்லாமல் 3:30 மணிக்கு வருவோம், இவர் ஆசிரமத்தெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லா பணிவிடையும் போய்வோம், நாங்கள் அழகாக மாறிடுவோம். இந்த முனிவருக்கு பேர் குக்குட முனிவர்னு பேர் அப்படின்னு. இவன் யோசிச்சான், அடேப்பா 3 புண்ணிய நதிகளே வந்து தங்கள் பாவங்களை நீக்கி கொண்டு போகுதுன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல் சாமியார், இவர் ரொம்ப பெரிய ஆளுன்ட்டு நேராக உள்ளே போய் குக்குட முனிவரை பார்த்து கும்பிட்டு, அப்படி நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீங்க, அப்படி நீங்கள் என்ன தவம் பண்ணீங்க, அப்படி நீங்கள் எப்படி கடவுளையே கட்டி வச்சிங்க, எப்படி நீங்கள் இந்த நதிகளை எல்லாம் சுத்தம் பண்ணீங்க? அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சேவை பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன். கதை முடிஞ்சு போச்சு. என்ன பொருள் தெரியுங்களா? அவரவர் கடமையை அவரவர்கள் செய்யாமல் நான் கடவுளை திருப்தி செய்ய நினைக்கிறேன் என்பது கடவுளுக்கு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. நீங்கள் உங்கள் கடமைகளை எல்லாம் செய்யாமல் நான் கடவுளை போய் சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவது உண்மையில் சரியான வாழ்க்கை முறை அல்ல. உங்கள் கடமைகளை சரிவர செய்துவிட்டு அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் கடவுளை போய் சரிவர உங்களுக்கு விருப்பமான வகையில் என்ன வேணால் பணிவிடை பண்ணிட்டு வாங்க. உன் சொந்த தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யாமல் எங்கோ ஆசிரமங்கள் இருக்கிற சாமியார்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்வது இந்திய மரபை கேலிக்கூத்தாக ஆக்கி கொண்டிருக்கிற ஒன்று. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, தவறு. இது ஒரு சிந்தனை, அதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு யார் மேலேயும் விரோதமும் இல்லை, யாரை மாதிரியும் ஆசிரமம் வைக்கணுன்ற ஐடியாவும் எனக்கு இல்லை. அவர் ஒன்று எனக்கு போட்டியும் இல்லை, எனக்கு யாரும் போட்டியும் இல்லை. தெளிவாக சொல்கிறேன், அந்த கொள்கை தவறுன்ற. அது என்ன, உன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்ய மாட்டேங்கிற, வெளியில் போய் உட்காந்து எல்லா வேலையும் செய்வேன்னா அது எப்படி சேவையாகும்? இது ஒரு மனசில் வச்சுங்க, அதுக்காக சொன்னேன். பையனோ பொண்ணோ 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. நான் ஒன்றும் காதல் அப்படிங்கிற கருத்துக்கு எதிரானவன் அல்ல. காதல் என்பது இயல்பானது, இயற்கையானது, நியாயமானது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் பெண்கள் கல்லூரியில் பேசும்போது என்ன சொல்வேன் தெரியுங்களா?
நீங்கள் காதலிக்கிறத பற்றிலாம் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, ஆனால் கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் காதலிக்காதீங்க. ஏன்னா வெளியில் போனால் இதை விட பெட்டராக கிடைக்கும். அப்புறம் அனாவசியமாக ஏமாந்துட்டோமேன்னு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பசங்களுக்கும் சொல்லுவேன், டேய் இதை விட பிரமாதமான ஐட்டம் வெளியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குடா, வாழ்க்கையை வீணாக்கிறாதடா, அவசரப்படாதே. கடைசியாக எப்போ நீ காதலிக்கலான்னு கேட்டால் வேணா ஒரு யோசனை சொல்கிறேன். ஏன்னா யோசனை சொல்கிறது தான் எங்கள் வாழ்நாள் தொழிலே. என்ன நீ இப்படி சொல்லிட்டு போகிறேன் பாருங்க, உன்னுடைய 6வது சம்பளம் வாங்குகிற போது காதலை பற்றி திருமணத்தை பற்றி நீ முடிவெடுக்கலாம். ஒரு 6வது வருமானம்னு ஒன்று, 6 மாதமாவது நீ சம்பாரிச்சிருக்கணும். அப்பஞ்செலவில் நாம் ஒரு துணி வாங்கும் போது, அப்பஞ்செலவில் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் போது காதலிக்கிற மாதிரி அயோக்கியத்தனம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. அது சிலபஸில் வரல, அப்பனுடைய கடமையில் வரல. நீ காதலிக்கிறதுக்கும் பெட்ரோல் போட்டு போகிறதுக்கு காசு கொடுக்கணும்னு ஒன்றும் அப்பனுக்கு எழுதி வைக்கல. உனக்கு காலேஜுக்கு வேணால் நாங்கள் ஃபீஸ் கட்டுவோம், ஆனால் நீ காதலிக்கிறதுக்கு சேர்த்து நாங்கள் காசு கொடுப்போமா? நாங்கள் ஏன் கொடுக்கணும்? நான் பொம்பளை பிள்ளைகள் சொல்லுவேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. இவங்க துணி கடைக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன், பொதுவாக நான் பர்ச்சேஸுக்கு ஷாப்பிங்க்கு என் குழந்தைகளோட போக மாட்டேன், மனைவியோட போகவே மாட்டேன். குழந்தைகளோடையாவது போகலாம், எப்போவாது வேறு வழி இல்லை, ரொம்ப தொந்தரவு பண்ணா. 2 தீபாவளிக்கு முன்னாடி என்னை கடத்திக்கிட்டு போய் ஒரு மெட்ராஸில் மாம்பலத்தில் ஒரு பெரிய துணி கடை இருக்குது. ஐய இன்னும் இலவசமாக கொடுக்குற மாதிரி எல்லாம் ஓடுது. அங்கே தெருவில் எவனும் நடக்கவே வேண்டாம், அவன் தள்ளிட்டு போகிறான். அப்படி இருக்கு. நம்மளா பார்த்து ஒரு கடைக்குள்ளே உள்ளே போனோம், அவ்வளோதான். இந்த கடையில் என் 2 நான் சொல்கிறது ரொம்ப முன்னாடி, அவங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த காலம், ரொம்ப முன்னாடி துணி வாங்கணும் அப்படின்னு போய் துணியை வாங்குறேன்னு சொல்லி, சார் நம்ப மாட்டீங்க நீங்கள், ஒரு 6 அல்லது 7 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 6 மணி நேரத்துக்கு என்ன இருக்குது துணியில் செலக்ட் பண்ணுறது எனக்கு தெரில. எனக்கு 6 அல்லது புலவர் ராமலிங்கம் நேத்திக்க முந்தானத்தையும் இங்கே பேசியிருக்காரு. அவர் ரொம்ப அழகாக சொல்வார், இந்த 8 மணி நேரத்தை வீணாக்க வேணாமேன்னு ஒருத்தன் முதலாளிகிட்ட போய் அந்த யூனிஃபார்ம் கொடுங்க, வாட்ச்மேன் நான் நின்று நான் சம்பாரிச்சுக்கிறேன்னா. இதே துணி கடையில் வாசலில் நான் யூனிஃபார்ம் கொடுத்து நின்னேன்னா அதுக்கு ஒரு 800 ரூபா கிடைக்கும் இல்லை, அதை பார்த்துக்கிறேன்னா 8 மணி நேரத்தில். அந்த மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரம் துணி செலக்ட் பண்ணாங்க. சரி, நம்ம ஆஸ் எ தகப்பன் பொறுத்து தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது, தகப்பனுக்கு கடமை இருக்குது. பொறுத்துட்டு சரிதான அந்த கூட்டத்தில் சிரமப்பட்டு காரை பார்க் பண்ண முடியாது, டிரைவரை கூப்பிட முடியாது, படாத பாடுபட்டு எல்லாம் பண்ணி திரும்ப அங்கேருந்து முடித்து வீட்டுக்கு வந்த உடனே இவங்க 2 பெண்களும் அந்த துணிமணி சுடிதார் அது இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு சந்தோஷப்படுவான்னு நினச்சா சார் சோகமாக உட்காந்துருக்காள். மனசு சோகமாக உட்காந்துருக்கு. ஏன்டா எனக்கு என்னடா ஆச்சு கண்ணு, ஏன் இப்படி இருக்க? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இவ்வளோ பணத்தை கொட்டி உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஏன் இப்படி இருக்கிறேன்? இல்லை அந்த பல்பு வெளிச்சத்தில் இதெல்லாம் நல்லா இருந்தது, சூரிய வெளிச்சத்தில் இது நல்லா இல்லை. நான் என்ன சூரியனை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே விட முடியும் கடையில்? சூரிய வெளிச்சத்தில் இது நல்லா இல்லைப்பா அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு செட்டாக எடுத்துகிட்டு போய் வெளியில் காட்டி சூரிய வெளிச்சத்தில் பார்த்துட்டு அப்புறமா வாங்க வேண்டியது தானே. இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு நான் சொன்னேன், இனிமேல் என்னால் வர முடியாது அப்பாவால், இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நீ உண்மையான அப்பாவாக இருந்தால் வா, உனக்கு நிஜமான பாசம்னு ஒன்று இருந்தால் நீ வா. நான் சொன்னேன், வேணாம், எனக்கு என் பாசத்தை உனக்கு நிரூபித்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, என்னால் வர முடியாது, நீங்கள் வேணால் போங்க, டிரைவரை கூட்டிகிட்டு காருக்கு அங்கே போங்க, வாங்குறதுனா வாங்குங்க, மாற்றி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு. நான் இதை வெறும் இந்த நிகழ்ச்சியை நேரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன தெரியுமா? சூடிதார் பிடிக்கலைன்னா மாற்றிடலாம், புடவை பிடிக்கலைன்னா மாற்றிடலாம், புருஷன் பிடிக்கலன்னா மாற்ற முடியுமா? 18 வயசில் லவ் பண்ணுறாங்க, 17 வயசில் லவ் பண்ணுறாங்க, புருஷன் பிடிக்கலன்னா புடவையை மாற்றின மாதிரி புருஷனை மாற்றிட முடியுமா சொசைட்டியில்? ரொம்ப கஷ்டம். இந்த நாட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஆனால் யாரோ ஒரு பொம்பளை 50 கல்யாணம் பண்ணாலாம் சார், அடிப்பாவி. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை கேட்டதில்லை. ஆம்பளைங்க தான் இந்த அழகத்தனம் பண்ணுவான். யாரோ ஒரு பொம்பளை 50 பேரை ஏமாற்றிருக்கிறார். அவன் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். புடவை பிடிக்கலன்னா மாற்றலாம், கணவன் பிடிக்காட்டி எப்படி மாற்றுறது? ஒரு 18 வயசு 17 வயசில் நீங்கள் டிசைட் பண்ணுற டெசிஷன் பக்காவாக சரியாக இருக்கும்னு யார் சொல்ல முடியும்? நான் மீண்டும் சொல்கிறேன், காதலிப்பதுக்கு நான் விரோதி அல்ல. என் மகள் திருமணம் காதல் திருமணம், நான் ஒன்றும் கற்பனையில் சொல்லலை.
அவங்க முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வயது வரணும், மெச்சூரிட்டி வரணும். நான் என்ன பண்ணேன், பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட என் மாப்பிள்ளை பற்றி விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட் ரிப்போர்ட் எடுத்து ஃபைலை கையில் வச்சுக்கிட்டது. இதான் உன்னோட மாப்பிள்ளையோட சம்பளம், இதான் உன்னுடைய மாப்பிள்ளையோட எலிஜிபிலிட்டி, ஃபேமிலி, நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்குள்ளே நீ எப்படி வாழ்வ. அவர் சொன்னா அதெல்லாம் ஏன் சௌகரியம், நான் பர்சனல் லைஃப் பேசக்கூடாது. நான் அப்போ ஒன்று சொன்னேன், நீ இவ்வளோ கன்விக்ஷனோடு இருக்கிறல்ல, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன், ஒரு தெளிவு, ஒரு மெச்சூரிட்டி, இதை பற்றிய எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரணும். பட் நான் சொல்ல வர இடத்த மட்டும் கவனிங்க. நம்ம நாட்டு நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது, 18 வயசு ஆகிட்டா அவள் யாரை கல்யாணம் பண்ணாலும் அப்பனோ ஆத்தாளோ கேட்கக்கூடாது, கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு சட்டம் சொல்லுது. சட்டம் சொல்லுகிறது, ஆனால் தர்மம் அதை மறுக்கிறது என்பதை நீதிபதிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு யார் புத்தி சொல்றது, உங்களுக்கு யார் புத்தி சொல்றது? நான் சொல்றேன், சட்டம் சரியா இருக்கலாம், சட்டத்தை சட்டசபை தானே இயற்றுது, சட்டசபையில் முடிவான எல்லாமே சரியான விஷயமா? ஒரு சட்டமன்றத்தில் ஒன்று பாஸ் ஆகிட்டா அது முழுக்க சரியான விஷயமா இருக்க முடியுமா? நான் கட்டாயப்படுத்தி ஜாதி அபிப்பிராயத்தில் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அந்த செலெக்ஷன் தேர்வு என்பதில் ஒரு நியாயம் இருக்க வேணாமா? கல்யாணம் பண்ணிட்டு போய் அப்புறம் அவன் அப்படியே நடுவில் விட்டுட்டு போனால் மறுபடியும் அப்பனும் ஆத்தாளும் தானே காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஹைகோர்ட் ஜட்ஜும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் பொண்ணை காப்பாற்றுவானா? யாராவது அவனை மறு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுவாங்களா? வராது. யார் பண்ண போறா? நான் என்ன கோபத்தில் பேசுறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு பிள்ளைகள் மீது பெற்றவர்களுக்கு இருக்கிற ஒரு சில உரிமைகளை சட்டங்கள் இன்றைக்கு பறிப்பதை நியாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைவிட மிக நீண்ட மரபுகள் பரிசீலனைக்கு உரியவை. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய கடமை இருக்குது. எல்லா மனிதனுக்குமே தந்தை, அப்பா என்பவர் ஒரு அருமையான ஈர்ப்பு உடைய ஒரு மனிதர். ஆனால் இயற்கையினுடைய படைப்பில் என்ன ஒரு சிக்கல் வரும்னு கேட்டால், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆரம்பத்தில் அப்பா ஒரு வியப்புக்குரிய மனிதராக இருப்பார். ஒரு 10-12 வயதுக்கு பிறகு அப்பா நம்முடைய விஷயங்களில் குறுக்கிடுகிறார் அப்படிங்கிற ஒரு கோபம் ஒன்று உருவாகும். ஒரு 17-18 வயதில் ஹார்மோன்கள் சில பிரச்சனையை உடம்புல உண்டு பண்ணுகிற போது ஜென்ம எதிரி, இந்த ஜாதகத்தில் ஜென்ம சனின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நமக்கு ஜென்ம சனியே நம்ம அப்பா தான் அப்படிங்கிற ஒரு ஐடியா 18, 19, 20 இந்த மாதிரியான வயதில் வரும். அது இயல்பு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அது கடக்கப்பட வேண்டிய ஒரு காலம். அதை கடந்து பிறகு ஒரு 40-45 வயதுக்கு பிறகு ஆஹா, நம்ம அப்பாவை போல ஒரு அற்புதமான மனிதன் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது என்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விழிப்பு ஒன்று ஏற்படும். சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் ஒருபோதும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம கண்டறிந்தால் மட்டுமே முடியுமே ஒழிய இன்னொருவர் சொல்வதாலேயே நமக்கு அது புரிந்து விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஜென் கதைகளில் ஒரு செய்தி சொல்வான். ஒருத்தன் அவசரமாக ஓடி வந்தான். மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார். அவர்கிட்ட கேட்குறான், நான் ஞானம் அடையணும்னு நினைக்கிறேன், நான் ஞானம் அடையிறதுக்கு ஒரு குருவை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறான் அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, அடையலாம்ப்பா, ஒன்றும் கஷ்டம் இல்லை, உன்னுடைய குரு எப்படி இருப்பார்னு சொல்கிறேன் பார் அப்படின்னு அவருக்குரிய அடையாளங்களை எல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி இருப்பார், இப்படி இருப்பார், அந்த மாதிரி இருப்பார் எல்லாம் சொல்லி, அந்த குரு உனக்கு கிடைக்கிற காலத்தில் நிச்சயமாக உனக்கு ஞானம் பிறக்கும், கவலைப்படாதே அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்கிறார். அதே வேகத்தில் கிளம்புனா எங்கே அந்த குரு இருக்கிறார், எங்கே அந்த குரு இருக்கிறார்னு அங்கே இங்கே எல்லாம் தேடி ஒரு 30 வருஷம் நாயாக அலைஞ்சு, சில பேர் குரு கிட்ட போனதுக்கப்புறம் நாயாக மாறுவான், சில பேர் போகிறதுக்கு முன்னாடியே நாயாக மாறிவிடுவான். நாயாக அலைஞ்சு தெருவா சுற்றி எல்லாம் முடித்து 30 வருஷம் கழித்து பார்த்து அதே அடையாளத்தோடு ஒருத்தரை பார்த்துட்டு, ஆஹா நான் என்னுடைய குருவை கண்டுபிடிச்சிட்டேன்னு காலில் விழுந்து எந்திரிச்சு அவரை நிமிர்ந்து பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஆள் தான். அவர் இப்படி பார்த்துட்டு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தப்பா, ஆஹா அப்போவே சொல்லக்கூடாதா என் வாழ்நாள் எவ்வளோ வீணாக போச்சு அப்படின்னு. நான் எவ்வளவு சொன்னாலும் அப்போ உனக்கு அது புரியாது. உனக்கு அந்த பக்குவம் வராமல், உனக்கு இதை உணர்ந்து கொள்ளுகிற பக்குவம் வராமல் வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லிவிடுவதால் ஒன்று வந்துவிட முடியுமா?
நீங்கள் செம்மங்குடி சீனிவாச ஐயர் ரொம்ப குறும்பாக பேசுகிற இயல்புடையவர். செம்மங்குடி சீனிவாச ஐயர் மியூசிக் அகாடமியில் ஒரு தடவை கச்சேரி பண்ணிட்டு இறங்குறார். அவர் ஒரு கச்சேரி முடிச்சுட்டு இறங்குறாரு செம்மங்குடி சீனிவாச ஐயர். போன வருஷம் கச்சேரியிலையும் அவர் அதே கீர்த்தனை பாடியிருக்கிறார். அந்த ராகம் அந்த கீர்த்தனை பாடியிருக்கிறார். இது பாடகனுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். பாடினதையே திருப்பி பாடலாம். பேச்சாளனுக்கு பெரிய தண்டனை. அதை யூடியூப்லேயே கேட்டு வந்து அதான் யூடியூப்லேயே வந்துருச்சேன். உன்னை யார் கேட்க சொன்னா? நாங்கள் தான் அந்த ஊருக்கு வர்றோம் இல்லை. அதுக்கு முன்னாடி யூடியூப் பண்ணி கேட்டால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? பேச்சாளனுக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் பாடகனுக்கு அப்படி இல்லை. போன வருஷம் பாடினதை மறுபடியும் பாடலாம். செம்மங்குடி சீனிவாச ஐயர் அதே கீர்த்தனை அதே ராகம் அதை அப்படியே பாடுறாரு. ஒரு அரை மணி நேரம் அதை பாடினார் பாருங்க. சபையே கிறுகிறுத்து கைதட்டி பாராட்டி எல்லாம் ஆச்சு. முடிச்சவர் கீழே இறங்குறாரு. காலுக்கு ஏற போகும்போது ஒரு ரசிகர் சொன்னார், அண்ணா அண்ணா கச்சேரி ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஆனால் ஒன்று பாருங்க, இந்த கீர்த்தனை ஒன்று பாடினீங்க பாருங்க, அந்த கீர்த்தனை போன வருஷமே நீங்கள் பாடிட்டீங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிரமாதம்னார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிரமாதம்னார். செம்மங்குடி சீனிவாசன் சொன்னார், ஆமாமா வளர்ந்துருக்கோன்னோ ரசனை அவ்விடத்தில் என்றார். வளர்ந்துருக்கோன்னோ ரசனை அவ்விடத்தில் என்றார். என்ன அர்த்தம்? டேய் என்கிட்ட அதே தான்டா, ரசிக்கிற பக்குவம் உனக்கு இப்பதான் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? இது உண்மை. நாம ஒரு செய்தியை சொன்ன மாத்திரத்தில் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தகப்பன் என்பவன் மேன்மையானவன் 100 தடவை நீங்கள் பாட தேடுங்க, புஸ்தகத்தை சொல்லுங்க, எவ்வளவு வேணா சொற்பொழிவில் சொல்லி பாருங்க, தெரியாது. 45 வயசாகி அவன் 2 பிள்ளைக்கு தகப்பனாகி சில அவஸ்தைகளை எல்லாம் வாழ்க்கையில் படும்போது தான் எப்படி நம்ம அப்பா சமாளிச்சார்னு தெரியலையே அப்படின்ற அப்பாவை பற்றிய வியப்பு அவருக்குள்ள ஏற்பட தொடங்கும். தகப்பன்கிறது எவ்வளோ பெரியவன் அப்படின்னு. அந்த அவருடைய கவிதையை கேட்கிற போது என்னுடைய அந்த தந்தையினுடைய நினைவுகள் என் கண்கள் ஆறா பெருகியது. நான் எங்கேயோ டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம். ஏன்னா எனக்கு இன்னைக்கு தலைப்பு ரொம்ப வசதியான தலைப்பு. நான் என்ன பேசினாலும் தலைப்போட நியாயப்படுத்திடலாம். இப்பெல்லாம் தீர்ப்பே அப்படிதான், எதை வேணாலும் சொல்லிட்டு அதை நியாயப்படுத்திடலாம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றது, நான் வக்கீலாகவும் இருந்தவன், பட்டிமண்டபத்தில் நீதிபதியாகவும் இருக்கிறவன், இன்னும் பல விஷயங்களை பார்த்தவன். இப்போ இருக்கிற எல்லா ஜட்ஜுமே எனக்கு ஜூனியர் தான். இப்போ இருக்கிற எவ்வளவு பெரிய ஜட்ஜாக இருந்தாலுமே அவங்க எனக்கு லா காலேஜில் ஜூனியர் தான். அதனால் எனக்கு எதை பற்றி கவலை கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் வாதங்களை எல்லாம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு யாருமே இப்போ வர்றதில்லை. அவங்க முடிவை எடுத்துட்டு சப்போர்ட்டா 2 மேற்கோள் எடுத்துக்குவாங்களே ஒழிய ஆல்ரெடி டிசைடட் அவங்களுடைய நோக்கப்படி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. இப்போ 2 சைடுக்கு மேற்கோள் கிடைக்காது. இப்போ ராமன் கெட்டவன்னு சொன்னால் 10 பாட்டு இருக்குது, ராமன் நல்லவன்னு சொன்னால் 10 பாட்டு இருக்குது. எதை வேணா நீங்கள் மேற்கோள் எடுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 10 இருக்கு, குடின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 10 பாட்டு இருக்குது, குடிக்காதுன்னு சொன்னால் 10 பாட்டு இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் நியாயப்படுத்திக்கலாம் இல்லையா? மேற்கோளா பெரிய பஞ்சம் இன்னைக்கு. ஸோ டெசிஷன் எடுத்துட்டு அந்த டெசிஷனுக்கு தகுந்த மாதிரியான மேற்கோள் சொல்கிற பழக்கம் இன்னைக்கு உருவாகி போச்சு. இவைகளையெல்லாம் படித்து சிந்தித்து அதன் மூலமாக முடிவுக்கு வருகிற பொறுமை போயே போச்சு. இது மற்றவங்களை குறை சொல்கிறதோ இன்னைக்கு இருக்கிற உலகத்தை குறை சொல்கிறதோ நோக்கம் இல்லை. ஒரு வழக்கு ஒன்று நடக்கிற போது வழக்குகளை பற்றி பேசக்கூடாது அப்படிம்பாங்க. நான் இப்போ ஒரு வழக்கை பற்றி பேசலை, ஆனால் நாட்டில் நிலவுகிற வழக்கத்தை பற்றி பேசுகிறேன். நல்லா கவனிச்சிங்களா? நான் இப்போ வழக்கை பற்றி பேசலை, ஆனால் நாட்டில் நிலவுகிற வழக்கத்தை பற்றி பேசலாம். அது இலக்கியவாதிக்கு இருக்கிற உரிமை. இந்த நாட்டு சட்டப்படி சார் 18 வயசாயிட்டா பிள்ளைக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற உரிமை அருந்து போயிடுது. he can make his own decision. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க முடிவெடுக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. இவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற உரிமை 18 வயசாயிட்டா ஒரு பொண்ணுக்கு இருக்குது, சட்டப்படி இருக்கு. அதை யாரும் மறுத்தே சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்ல போகிற செய்தி கொஞ்சம் கடுமையாக இருக்கும். சட்டத்தில் இருப்பதாலேயே ஒன்று சரியாகி விடுமா? சட்டத்தில் இருப்பதாலேயே ஒன்று சரியாகி விடுமா? ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், சட்டத்தை விட தர்மம் வலிமையானது. இப்போ
இத்தனாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் குடித்தா, இப்போ தமிழ்நாட்டில் மது விலக்கு இல்லை, மது குடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, இப்போ அது குற்றம் இல்லை. திடீர்னு நாளைக்கு மது விலக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு கற்பனை தான். மது விலக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, குடிச்சாட்டுக்கு உள்ள போட்டுருவாங்க. கரெக்டா? இன்னைய வரைக்கும் நீங்கள் குடிச்சா யாரும் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, குடிச்சிட்டு டிரைவ் பண்ண அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் குடிச்சா யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கே மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சட்டம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் குடிச்சா உடனே அரெஸ்ட் பண்ணலாம். நல்ல கவனிங்க, சட்டங்கள் மாறக்கூடியவை, தர்மங்கள் ஒருபோதும் மாறாதவை. என்னைக்கு இருந்தாலும் குடிச்சவனுக்கு புத்தி ஒழுங்கா இருக்காது அப்படிங்கிற அந்த அடிப்படை தர்மத்தை மாற்ற முடியுமா? 47 குடிக்கலாம், 46 குடிக்கக்கூடாது, 22 குடிக்கலாம், 26 குடிக்கக்கூடாது, இதெல்லாம் சரியா வருமா? குடிச்சவன் உளருவான், குடிச்சவன் குடிய கெடுப்பான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எப்போதும் சட்டத்தை விட தர்மங்கள் வலிமையானவை என்பதால் தான் அரசியல்வாதிகளை விட இலக்கியவாதிகள் அதிக மரியாதைக்குரியவர்களாக கொண்டாடப்படுகிறார். திருவள்ளுவர் எந்த ஊர்ல என்ன போஸ்ட்ல இருந்தாரு? திருவள்ளுவர் எந்த ஊர்ல என்ன போஸ்ட்ல இருந்தாரு? எங்க போனாலும் அவர் படம் மேல இருக்குது. நீங்க நீதிமன்றத்தில் போனா கூட திருவள்ளுவருடைய சிலை உண்டு, திருவள்ளுவருடைய படம் உண்டு பல இடங்கள்ல. எதுக்கு சொல்ல வர? அவர் என்ன ஏதாவது போஸ்ட்ல இருந்தாரா? சோ ஒரு அரசு பதவியில வந்துட்டு போகிற மனிதர்களை விட இலக்கியவாதிகள் என்றைக்கும் மேலானவர்கள். இந்த உணர்வை நாம புரிந்து கொண்டாதான் புத்தகங்களுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். அது சட்டங்களை வலியுறுத்தி சொல்வதற்காக புத்தகங்கள் வருவதில்லை, அவை அறங்களை, தர்மங்களை இந்த உலகத்தில் வலியுறுத்தி சொல்வதற்கு இலக்கியங்கள் தோன்றுகின்றன. 2-3 சில கருத்து. இந்த நாட்டில் இப்போ எது சார் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு? அதாவது இந்த நாடு இன்னும் வளர வேண்டிய அளவுக்கு வளர முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த நாடு இன்னும் வளர வேண்டிய அளவுக்கு வளர முடியாதபடி தடுத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம். ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம். இந்த ஜாதியில் என்ன சொல்கிறாங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 800 வருஷத்துக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ரிவர்ஸில் போய் எங்கேயாவது நம்ம சரி பண்ண முடியுமா? ரிவர்ஸில் போகிறதால எதாவது சரி பண்ண முடியுமா? வேற தூக்கி முன்னாடி போகிறதால பிரச்சனையை சரி பண்ணலாமே ஒழிய பின்னால் போய் எப்படி பிரச்சனையை சரி பண்ண முடியும்? 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அடித்தான், அதுக்கு முந்தின 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணான், அதுக்கு முந்தின 50 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தினான். தீர்வே கிடையாது. இது எட்டர்னலாக இருக்கும். ஒரு காலத்தில் மதத்தில் ஜாதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது, அதனால அது அப்படியே வளர்ந்தது. நான் மறுக்கலை, நான் அடிப்படையில் ஒரு மத சொற்பொழிவாளர், மறுக்கலை. ஆனால் இப்போ மதவாதிகள் கையில் ஜாதி இல்லை. யார்கிட்ட இருக்கு தெரியுமா? அரசியல்வாதிகள் கையில் ஜாதி மாட்டிக்கிச்சு. சமயவாதிகள் கையில் இருக்குமானா நீங்கள் திரும்பி எடுத்துடலாம். அரசியல்வாதிகள் கையில் மாட்டினா எப்படி வெளியே எடுக்கிறது? எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஜாதி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த நாடு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை விட்டு வெளியில் வரணும். நேற்றுக்கு வள்ளலார் விழாவில் நான் பேசினேன். அப்போ ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் நண்பர் மாணிக்கம், டாக்டர் மாணிக்கம், அருட்செல்வர் மகாலிங்கத்தோட மகன். அவர் நல்லா பேசினார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய பேச்சு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாரு பாருங்க, அப்படியே அசந்துட்டுனா. அதாவது ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது, நல்ல கவனிங்க, ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது எந்த வருஷம் ஃபார்வேர்டாக இருந்தது, எந்த வருஷம் பேக்வேர்ட் ஆச்சு, திரும்பி அது எந்த வருஷம் ஃபார்வேர்ட் ஆச்சு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஜாதிங்கிற விஷயம் அர்த்தமற்றதுன்னு தெரிஞ்சு போயிடும். நான் இதை ஓப்பனாக பேச முடியாது, ஏன்னா இந்த நாட்டில் சில சிக்கல் இருக்குது. நம்ம ஏதாவது பேசுனா ஒரு ஜாதிக்கு சாதகமாக பேசுகிறதாவோ ஒரு ஜாதிக்கு பாதகமாக பேசுகிறதாவோ சர்ச்சை பண்ணதா ரெடியாக இருக்காங்களே ஒழிய நாடு நல்லா இருக்கணுங்கிற கருத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாடு நல்லா இருக்கணுங்கிற கருத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும். இருங்க, நான் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும்? ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, அதில் பிறந்தவர்கள், அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், குற்ற பரம்பரை என்று அறிவிக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்கள், நல்ல கவனிங்க, அதனால் அவர்கள் இரவு நேரத்தில்
காவல் நிலையத்தில் வந்து படுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு ஒரு ஆலோசகர் வைஸ்ராய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணி கொடுக்குறான். அந்த அட்வைஸ் படி அந்த பரம்பரையே அப்படி, அதனால அவங்கெல்லாம் இரவு நேரத்தில் அந்த ஆண்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து படுக்கணும், இது கவர்மெண்ட்டோட ஆர்டர் அப்படின்னு போடுறான். ஒரு குறிப்பிட்ட சமஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் அந்த வைஸ்ராய்க்கு ஒரு லெட்டர் போட்டாரு, இது எங்கள் சமஸ்தானத்தில் சாத்தியமில்லை, நீங்க சொல்ற அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ராத்திரியானா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து படுத்துக்கணும் அப்படின்னு சொல்றத நாங்க உத்தரவா போட்டு நடைமுறைப்படுத்த முடியாது, இதை அந்த வைஸ்ராய் புரிஞ்சுக்கணும், எங்களால அதை செய்ய முடியாது அப்படின்னு பதில் எழுதுறாரு. வைஸ்ராய் கேட்கிறாரு, ஏன் முடியாது, அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல படுக்க சொல்லு. ஐயா முடியாது, ஏன் முடியாதுன்னு கேட்டா எங்க மகாராஜா அந்த ஜாதி, நீ யார சொல்றியோ அந்த சமூகம் எங்க மகாராஜா, எங்க மகாராஜா ராத்திரி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல படுன்னு சொல்ல முடியுமா? உடனே அவன் ஆர்டர் போட்டான் பாருங்க, என்ன அந்த மாவட்டத்தில் மட்டும் அந்த ஜாதி முன்னேறிய ஜாதியாக கருதப்படும், they are forward. என்னடா இலக்கணம், என்னடா இலக்கணம் இது? அந்த ஊர் மகாராஜா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படுக்க முடியாதுன்னா அந்த இடத்துல மட்டும் அது ஃபார்வர்ட் ஆயிடுமா? நம்ம ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஷெட்யூல்னா ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற போதே நாம் தேர்ந்தெடுத்து கொண்ட பல அளவுகோல்கள் தவறு, பல அளவுகோல்கள் தவறு. இதெல்லாம் பரிசீலனை பண்ணக்கூடிய தைரியம் இன்னைக்கு யாரும் இல்லை. நான் இன்னும் சரியா சொல்லட்டுமா, இந்த நாட்டுக்கு இப்போது இன்னும் 100 மகாத்மா காந்தியும் 100 பெரியாரும் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறார்கள். 100 மகாத்மா காந்தியும் 100 பெரியாரும் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறார்கள். ஏன்? நம்முடைய அளவுகோல்களே தப்பா இருக்கு சார். நம்ம எப்படி ஃபார்வர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம், எப்படி பேக்வேர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம், எப்படி ஷெட்யூல்னு ஃபிக்ஸ் பண்ணோம், மோஸ்ட் பேக்வேர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம், எல்லாமே குழப்பம். நீங்கள் கரெக்டாக போக வேண்டிய ரூட்டில் போனால் பேக்வேர்டை ஃபார்வர்ட் ஆக்கலாம், ஃபார்வேர்டை பேக்வேர்ட் ஆக்கலாம், பேக்வேர்டை ஷெட்யூலில் என்ன வேணா பண்ணிக்கலாம். பேப்பர் தானே இது, கவர்மெண்ட் நடத்துகிற விழா தானே, யாரை எப்படி மாற்றணுங்கிறது தெரியாதா? என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் எங்கே கொடுக்கணும், எப்படி மாற்றணும், சோ அண்ட் சோவோட ரிலேட்டடு, அதனால இந்த கம்யூனிட்டின்னு போட்டு வாங்குறது என்ன பெரிய கஷ்டமா? ஓப்பனாக நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இது ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி அவ்வளவு 100% கரெக்டாக நம்ம பிரித்தோமா? இல்லை. இதெல்லாம் மாற வேண்டாமா இந்த நாட்டிலேருந்து? இந்த இந்த குழப்பங்கள்லாம் தீர வேண்டாமா? யூடியூப்பில் சிங்கம், புலி, மனித குரங்கு இதெல்லாம் வளர்த்தவங்க வளர்த்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கொண்டு போய் காட்டில் விட்டுடணும். வெளிநாடுகளில் வீட்டில் வச்சுருக்க முடியாது. சட்டப்படி ஒரு சிங்கம்னா 2 வயசு வரைக்குமோ 3 வயசு வரைக்குமோ தான் வீட்டில் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடாது, கொண்டு போய் காட்டில் விட்டுடணும். மேல்நாடுகளில் இருக்கிற சட்டம், கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு யூடியூப் பார்க்குறது சார், சிங்கம் வளர்த்தவங்க அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயதான உடனே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கொண்டு போய் அதை காட்டில் விட்டுட்டாங்க. விட்டுட்டு 4-5 வருஷம் கழித்து அவங்க அதே காட்டுக்கு உள்ளே போய் நெடுந்தூரம் பயணம் பண்ணி அந்த சிங்கத்தை கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. சார் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வளர்ந்த நல்ல பெரிய சிங்கம் அது தொலைவில் வந்து நின்று அவங்கள ஒரு பார்வை பார்க்குது. ஒரு 500 அடி முன்னாடி அங்கே நின்று அவங்கள ஒரு பார்வை பார்க்குது. அப்புறம் மெதுவாக அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே நடந்து வருது. கிட்டக்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்த குழந்தை அப்பாவை கட்டிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 கையை தூக்கி அவன் தோள் மேலே போட்டு அவனை அப்படியே கீழே தள்ளி அவனை நாக்கால நக்கி கொடுத்து அவனோட கட்டி புரண்டு உருண்டு என்னென்ன பாசம் காட்டு தந்த வளர்த்தவனா அப்படி பாசம் காட்டி நக்கி அன்பு காட்டி எல்லாம் செய். நான் யோசிச்சு பார்த்தேன், சிங்கம்னா கொல்லும்னு சொல்லி கொடுத்தான், புலினா கொல்லும்னு சொல்லி கொடுத்தான். இவனை கொல்லலையே, கட்டி தழுவி எச்ச முத்தம் அப்படியே இங்கே தாவா கட்டியை தடவி தலையை தடவி அவனோட பூமியில் உருண்டு அப்படி உருண்டு. இது பெருசில்லை சார். ஒரு 5 நிமிஷம் கழித்து இவன் இப்படி உட்காந்துருக்கிறான், அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துருக்கான். புதருக்குள்ளே போச்சு சார் அந்த சிங்கம். போய் அது பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிகிட்டு வருது சார். என்ன இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் அறிமுகப்படுத்துவாங்கல்ல,
அது மாதிரி அது ஒரு கேங்காக அங்கேருந்து வருது. எல்லாம் இவனை சுற்றி சுற்றி வருதுங்க. அது எந்த பாஷையில் கம்யூனிகேட் பண்ணுச்சோ தெரியல, ஒன்றும் பண்ணலை. அதுங்களும் இவன் தோல் மேலே ஏறி விளையாடுது. இவன் கூட தாத்தா முறையாயிடுச்சு இல்லை, முறைப்படி தாத்தா ஆகிட்டார்ல. அது உருண்டு புரண்டு மடியில் விழுந்து எந்திரிச்சு எல்லாம் பண்ணி அதுங்களுக்கு எல்லாம் அவன் கூடவே இருந்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு எல்லை இருட்டின உடனே அவன் வெளியில் வர வேண்டியிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த உடனே நான் நினச்சேன், அந்த புலியும் அந்த சிங்கமும் ஏன் இவங்கிட்ட அன்பு காட்டணும்? ஏன் இவங்கிட்ட அன்பு காட்டணும்? பொதுவாக விலங்கினுடைய இயல்பு கொல்வது தானே, ஏன் இவனை கொல்லலை? ஒன்றும் இல்லை சார், அது குட்டியாக இருந்தபோது வேலைக்கு அவர் சொன்னார் பாருங்க, எலிக்கு சாப்பாடு போட்டான் பாருங்க, அது மாதிரி அதுக்கு பசிக்கு சாப்பாடு போட்டான். இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பசிக்கும் தீர்வு கண்டு விட்டால் 90% சண்டைகள் யுத்தங்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று விடும். நம்ம இன்னும் அதையே ஃபுல்ஃபில் பண்ணல. இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற மனிதர்களில் 90% மக்களுக்கு 100% மக்களுக்கு உரிய 2 வேளை உணவுக்குரிய உத்தரவாதத்தை இன்னும் நம்முடைய உலக தலைவர்களால் கொடுக்க முடியல. ஏதோ நம்முடைய அரசு இங்கே இருக்கிறது, காலையிலே பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடலாம், மத்தியானமும் சாப்பாடு போடலாம், ரைட்டு, எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க, நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உலகம் முழுக்க என்ன, ஒரு ஜிம்பாப்வேவா நைஜீரியாவா 200 யானையை கொல்லலாம்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கான். ஏன்னா அந்த ஊரில் பஞ்சம் வந்துருச்சு, யானையை கொண்டு அந்த கறியை திங்கலாம்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்கிறா. ஏங்க, இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது உலகத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் அந்த நாட்டுக்கு உணவை அனுப்ப வேண்டாமா? ஏன்டா 200 யானையை கொண்டாட சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இந்த உலகத்தில் என்ன அவ்வளவுக்கு சாப்பாடே இல்லையா? இருக்கு. உலகத்தில் இருக்கிற பல்வேறு தலைவர்களுக்கு சார் கிரீடங்கள் மேல் இருக்கிற ஆசை உள்ளே இருக்கிற மூளையின் மீது இல்லாமல் போய்விட்டது. தலைக்கு மேல் இருக்கிற கிரீடங்கள் மீது இருக்கிற ஆசை உள்ளே இருக்கிற மூளையின் மீது இல்லாமல் போய்விட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு முதல்ல அத்தனை பேருக்கும் 2 வேளையாவது சோறு கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவுக்கு உலக அரசியல் தலைவர்கள் வர வேண்டாம். வேற ஒன்றும் சாதிக்க வேணாம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம்பா. இந்த வடிவேல் சொல்ல மாதிரி வேற ஆணி ஒன்றும் பிடுங்க வேணாம், ஒன்னே ஒன்று பண்ணு. 2 வேளை உலகத்தில் எல்லா மக்களும் சாப்பிடறதுக்குரிய வசதி இல்லையா? மனசு இல்லை. அமெரிக்காவில் கீழே கொட்டுற பொருள் எவ்வளவு தெரியுமா? மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் வளரலையே. இதெல்லாம் சிந்தனைக்கு உரியது, நம்ம யோசிக்கணும். 2 வேளை உணவு சார் எப்படி தெரியுமா சண்டை வருது? கண்டுபிடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் பசி. பசிக்கு சோறு போட்டுட்டாப்புல மனுஷன் நிம்மதியாக இருப்பான்னு கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அவனுக்குள்ளே இருக்கிற இன்னொன்று விஷயம் இருக்கு, என்ன? இனவிருத்தி. நீங்கள் காட்டில் விலங்குலேருந்து தான் நீங்கள் உண்மைகளை கண்டுபிடிக்கணும். விலங்கு எப்படி தெரியுங்களா? அதுக்கு சாப்பிட்ட உடனே எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட் பண்ணுறதுக்கு, இணை சேருவதற்கு விலங்கு வேணும். அப்போ ஆண் விலங்கு 2 சண்டை போடும். எப்படி சண்டை போடும்? கோரமாக சண்டை போடும், ஒன்று கொண்டுகிட்டு சண்டை போடும். ஒரே காரணம் என்னன்னா, இணை சேரணும், அதுக்கு இனத்தை விருத்தி பண்ணணும், அந்த எண்ணம் இருக்கும். அப்போ மனிதனுக்கு பசியை தீர்த்தா போராது, உடம்பு பசியை, உணவு பசியை தீர்ப்பதோடு உடம்பு பசியை தீர்ப்பதற்கும் ஏற்பாடு பண்ணணும், வேற வழி கிடையாது. இது 2ஐயும் பண்ணிட்டா 90-95% பிரச்சனை உலகத்தில் முடிஞ்சு போயிடும். கடைசியாக ஒன்று சொல்கிறான், விலங்கு ஏன்டா சண்டை போடுதுங்கிறான், டெரிட்டரி அப்படிங்கிறான். ஒரு சிங்கம்னா 50 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அது ஒரு டெரிட்டரி வச்சுருக்கும். அந்த 50 கிலோமீட்டர் வரைக்கும் அது என்னது அப்படிங்கும். இப்படி பேசுகிறதுக்காக தப்பாக நினைக்காதீங்க. சிங்கம் யூரின் பாஸ் பண்ணணும். ஏன் நம்ம வீட்டு காரில் நாய் யூரின் பாஸ் பண்ணணும், டயரில், கார் டயரில் இதெல்லாம் எதுக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஒரு எல்லையில் சிங்கம் ஒவ்வொரு எல்லையிலையும் யூரின் பாஸ் பண்ணணும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதை தாண்டி வேற ஆண் சிங்கம் வரக்கூடாதுன்னு அர்த்தம். டெரிட்டரி, இது என்னோட எல்லை அப்படிங்கிறத நிரூபணத்துக்காக அது எல்லா பக்கமும் அப்படி யூரின் பாஸ் பண்ணி வைக்கும். இது வரைக்கும் என்னோடது, 50 கிலோமீட்டர் என்னது அப்படின்னு சிங்கம் அறிவிக்கும். ஸோ உலகத்தில் பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, முதல்ல பசி, 2 காமம், 3வது டெரிட்டரி, இடையல்ல. மனுஷன் யோசிக்கணுமே இல்லையா? என்ன, எவனுக்குமே இந்த பூமி சொந்தம் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த ஒரு பயலுக்கு கூட இந்த பூமி சொந்தம் இல்லை. எல்லாரும் இந்த பூமிக்கு தான் சொந்தமே ஒழிய பூமி எவனுக்கும் சொந்தம் இல்லை. ஒரு சின்ன கிளாரிட்டி.
எல்லாம் செத்தா புதைக்க போகிறான், இல்லாட்டி எரிக்க போகிறான், பூமியோட பூமியாக போய் சேர போகிறோம், அவ்வளோதானே. எவனுக்குமே பூமி சொந்தம் இல்லை. அலெக்சாண்டர் எவ்வளவோ பிடிச்சான், அசோகர் எவ்வளவோ பிடிச்சான், ராஜராஜ சோழன் எவ்வளவோ பிடிச்சான். எங்கே போனா? எங்கே போனா? ஒன்றும் கிடையாது. இந்த தெளிவோ இந்த அறிவோ வர வேண்டாமா? அதைத்தான் நான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்கிறேன். யோசிங்கடா. நம்புவது 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 என்று எப்போதும் சொல்லி நம்புவதை கொஞ்சம் நிறுத்துங்கள், ஆலோசிக்க தொடங்குங்கள், சிந்திக்க பழகுங்கள், சிந்தித்ததை செயல்படுத்த பழகுங்கள், சிந்தித்ததை செயல்படுத்த பழகுங்கள். இந்தியா மிக மிக உயர்ந்த மிக மிக உண்மையான ஆன்மீக நாடாக விளங்க வேண்டுமென்றால் நீங்கள் நம்புவதை நிறுத்தி சிந்திக்க தொடங்கி சிந்தித்ததை செயல்படுத்த தொடங்கினால் இந்தியா உலகத்தில் உன்னதமான உண்மையான ஆன்மீக நாடாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.